ஒரு நீண்ட பதிவு. புத்தி கூர்மை உள்ளவர்கள், அதாவது ஸ்மார்ட் பீப்புள் பற்றி சாவன் கபூர் என்ன கூறுகிறார்? அவர்கள் விரைவாக முடிவெடுக்கிறார்கள். ஒரு செயலில் சீக்கிரமாக முடிவெடுக்கிறவர்கள் மிக சரியாக செய்கிறதை விட துரிதமே பயனுள்ளது என்பதை பல முறை அனுபவத்தில் பார்த்திருப்பார்கள். தாங்கள் சீர்தூக்கி பார்க்கும் திறனை முடிவே இல்லாத ஆராய்ச்சியை விட அதிகமாக நம்புவார்கள். 60 நொடி யோசித்து நிச்சயத்தன்மையை 60% தீர்மானித்து 60 நிமிடங்களில் செயல்பட வேண்டும். முடிவெடுப்பதில் முதலீடு செய்கிறார்கள். They invest in recovery. ஓய்வை, அதாவது ரெஸ்ட், சொகுசாக அல்லாமல் திட்டமிட்ட முன்னேற்றமாக கருதுகிறார்கள். தொடர்ந்து செயல்திறனுக்கு புதுப்பித்தல் முக்கியம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். முக்கியமான கூட்டங்களுக்கு கொடுக்கும் முன்னுரிமையை சீர்படுத்துகிறதற்கும், அதாவது ரெக்கவரி பிளாக்ஸ் கொடுங்கள். அவர்கள் இலக்குகளை அல்ல, அமைப்புகளை, அதாவது சிஸ்டம்ஸ் உருவாக்குகிறார்கள். தானாகவே பலனளிக்கும் செயல்முறையை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறார்கள். தீவிரமாக செய்வதை விட தொடர்ந்து செய்வதே வெற்றி பெறும் என்பதை காலப்போக்கில் புரிந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இலக்கினை அடைவதற்கு தினசரி என்ன செய்ய வேண்டும் என்பதை அடையாளம் காணுங்கள். மற்றவர்களின் நேரத்தையும் பயன்படுத்துகிறார்கள். தனிப்பட்ட முறையில் செயல்படுவதை காட்டிலும் பிரித்து கொடுப்பது மதிப்பை, அதாவது வேல்யூ உருவாக்கும் என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தங்களுக்கு எதில் உயர் செயல்திறன் உள்ளதோ அதில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள். மொத்த வேலையில் குழுவில் உள்ள மற்றவர்களுக்கு 80% நீங்கள் 20% செய்யும்படி ஒதுக்குங்கள். அவர்கள் சவாலிடுகின்ற, அதாவது தே மேக் அசிமெட்ரிக் பெட்ஸ். இவ்வளவுக்கு மேல் கீழே வர முடியாது, ஆனால் எவ்வளவு மேலே செல்லலாம் என்று இருக்கும் வாய்ப்புகளின் மேல் கவனம் செலுத்துகிறார்கள். சில முக்கிய முடிவுகளால் அதிக வெற்றிகள் பெறுவதை அவர்கள் அங்கீகரிக்கின்றனர். உங்கள் கையில் இருக்கும் ப்ராஜெக்டுகளில் எவை 10 மடங்கு பலன் ரிசல்ட்ஸ் தரும் என்பதை பாருங்கள். அவர்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு உருவாக்குகிறார்கள், அதாவது செலவழிப்பதற்கு முன்பு பொருளீட்டுகிறார்கள். மற்றவர்களின் கோரிக்கைகளை, ஆணைகளை செய்வதற்கு முன்பு காலையிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுகிறார்கள், தயாரிக்கிறார்கள். கவன சிதறலிலிருந்து தங்கள் படைப்புக்கு ஆற்றலை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். மின்னஞ்சல்களை, அதாவது இமெயில்ஸ் அல்லது மெசேஜ்களை திறப்பதற்கு முன்பு 1.5 மணி நேரத்தை உங்கள் வேலைக்காக, அதாவது கிரியேஷன் பிளாக் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.